ஆறுவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு குடும்ப திருவிழா போல கொண்டாடப்படும். வேப்பம்பூக்கள் மிதக்கும் அந்த வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் நிகழ்வு நடைபெறும். அதாவது கிணத்தை சுத்தம் பண்ற ஒரு நிகழ்வு. தண்ணீருக்குள் தந்தை மூழ்கி மூழ்கி எழும்போதெல்லாம் அடியில் கிடந்த பல பொருட்கள் மேலே வரும். அவை வெறும் பொருட்கள் அல்ல, அவை காலத்தின் சாட்சிகள். குழந்தைகள் விளையாடிய கோழி குண்டுகள், தேங்காய் சிரட்டைகள், கரண்டிகள், தொலைந்து போனதாக கருதப்பட்ட துருப்பிடித்த ராட்டினம், மிக முக்கியமாக வேலைக்காரி திருடிச் சென்றாள் என்று சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், இவை அனைத்தும் சேற்றுக்குள் இருந்து வெளியே வரும்போது அந்த வீட்டின் பழைய நினைவுகள் சேர்ந்து வெளியே வருகின்றன. சேறு ஒட்டும், அழுக்காகும் என்று அம்மா அதட்டினாலும் அந்த கொண்டாட்டத்தை தடுக்க எவருக்கும் மனம் வராது. தூர் வாரி முடித்துவிட்டு தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வரும்போது அவர் ஒரு போரில் வெற்றி பெற்று திரும்பும் வீரனைப் போல தெரிவார். கவிதையினுடைய இறுதி வரிகள் மிகவும் ஆழமானவை. பல வருடங்கள் கழித்த பின்னரும் அம்மா இன்னும் கதவின் பின்னாடி நின்று கொண்டுதான் அப்பாவிடம் பேசுகிறாள். இது பழைய காலத்து மரபு அல்ல, அவர்களுக்கு இருக்கும் இடைவெளி. ஆனால் அப்பா கடைசி வரை எதை செய்ய மறந்துவிட்டார் தெரியுமா? அவர் மனதுக்குள் தூரெடுக்க மறந்துவிட்டார். அதாவது